ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பணத்துக்காக ஓடுறதுக்கும் பணம் உங்களை தேடி ஓடி வர்றதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மெல்லிய கோடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் சிலருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது, ஆனா பலருக்கு மட்டும் ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைச்சாலும் ஒரு ரூபாய் கூட மிஞ்சிறது இல்ல? ஆமா, இதுக்கு காரணம் அவங்க செய்யற வேலையோ இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற முதலோ கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த 7 ரகசிய பழக்கங்கள் தான். சாணக்கியர் ஒரு ஆழமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. நிறைய பேர் பணத்தை சம்பாதிக்கத்தான் கத்துக்கிறாங்க, ஆனா பணத்தை ஈர்க்க யாருமே கத்துக்கிறது இல்ல. ஈர்க்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 7 ரகசியங்கள் உலகத்தோட டாப் 1% செல்வந்தர்கள் மட்டும் தங்களுக்குள்ள வச்சிருக்கிற ரகசிய குறிப்புகள். இதுல அந்த 4வது ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இனி நீங்க பணத்தை துரத்த மாட்டீங்க. பணம் தான் உங்க பின்னாடி நிழல் போல வரும். உங்க வறுமை கோட்டை அழிச்சிட்டு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு மாற தயாரா? வாங்க அந்த 7 ரகசிய கதவுகளை திறக்கலாம். பணக்காரர்களோட முதல் ரகசியம் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, அது அவங்களோட மூளைக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனை வரைபடத்துல தான் இருக்கு. சாணக்கியர் ஒரு மிக ஆழமான உண்மையை சொல்றாரு. ஒருவன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான். உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் எப்பவும் பற்றாக்குறை அப்படிங்கிற மனநிலையிலேயே வாழ்றாங்க. என்கிட்ட போதுமான பணம் இல்ல, பொருட்களோட விலை ஏறிடுச்சு, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு சிறையை உருவாக்கிடுது. நீங்க எப்போ வறுமையை பத்தி பேசுறீங்களோ அப்போ நீங்க வறுமையை தான் உங்க வாழ்க்கைக்குள்ள அழைக்கிறீங்க. ஆனா ஒரு உண்மையான செல்வந்தன் ஒருபோதும் தன்னோட சூழ்நிலையை பார்த்து புலம்ப மாட்டான். அவனோட மனசு எப்பவும் அபரிமிதமான அதிர்வலையில இருக்கும். இந்த உலகத்துல செல்வம் அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத கடல் போல பரவி கிடக்குதுங்கிறத அவங்க ஆழமா நம்புறாங்க. பணக்காரர்களோட முதல் ரகசியமே அவங்களோட அந்த உறுதியான நம்பிக்கை தான். அவங்க ஒரு நஷ்டத்தை சந்திச்சா கூட இது ஒரு அனுபவம், இதுல இருந்து நான் இன்னும் பெருசா சம்பாதிப்பேன் தான் நினைப்பாங்க. ஆனா சாதாரண மக்கள் ஒரு சின்ன நஷ்டம் வந்தாலே பயந்து போய் தங்களோட வாய்ப்புகளை தட்டி கழிச்சிருவாங்க. நீங்க பணத்தை ஒரு காந்தம் போல இருக்கணும்னா முதல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வறுமை வைரஸை நீக்கணும். உங்களுடைய ஒரு நாள் தொடங்கும் போதே ஒரு ராஜதந்திரியோட தெளிவோட தொடங்குங்க. பணத்தை பத்தின உங்க பயத்தை முதல்ல தூக்கி எறிங்க. ஏன்னா பயம் இருக்கிற இடத்துல புத்திசாலித்தனம் வேலை செய்யாது. நீங்க எவ்வளவு அமைதியாகவும் தன்னம்பிக்கையோடும் இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்க மூளை பணத்தை ஈர்க்கிற அந்த புதிய வழிகளை காட்ட ஆரம்பிக்கும். ஒரு காந்தம் எப்படி இரும்பை மட்டும் ஈர்க்குதோ அது போல உங்க நேர்மறையான எண்ணங்கள் வாய்ப்புகளை மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சாணக்கியர் சொல்றாரு, உன்னுடைய அகத்தின் வலிமையே உன்னுடைய புறத்தின் வெற்றியை தீர்மானிக்கும். அதனால இன்னிலிருந்து நீங்க உங்களை ஒரு வெற்றியாளனா பார்க்க ஆரம்பிங்க. நீங்க உடுத்திக்கிற உடை, நீங்க பேசுற விதம், நீங்க நடக்கிற தோரணை, இது எல்லாத்திலயும் ஒரு செல்வந்த தன்மை இருக்கணும். அதுக்காக நீங்க ஆடம்பரமா செலவு செய்யணும்னு அவசியம் இல்ல, ஆனா உங்ககிட்ட அந்த பெருமிதம் இருக்கணும். நீங்க உங்களை எப்போ ஒரு உயர்வான இடத்துல வச்சு பார்க்கிறீங்களோ அப்பதான் இந்த உலகமும் உங்களை அங்க கொண்டு போய் உட்கார வைக்கும். இதுதான் பணக்காரர்கள் ரகசியமா பின்பற்றும் அந்த முதல் மகா தந்திரம். உங்க சிந்தனையை மாத்துங்க, உங்க வருமானம் தானாவே மாறும். பணக்காரர்களோட 2வது ரகசியம், அவங்க ஒருபோதும் பணத்துக்காக வேலை செய்யறது கிடையாது. இது கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அவங்க எப்பவும் மதிப்பை உருவாக்குறதுக்காகத்தான் வேலை செய்யறாங்க. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த ராஜதந்திரத்தை சொல்றாரு. ஒருவன் தான் செய்யும் செயலின் பலனை விட அந்த செயல் மற்றவர்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதையே செல்வம் கவனிக்கும். சாதாரண மக்கள் எப்பவும் எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தான் யோசிப்பாங்க. ஆனா செல்வந்தர்கள், நான் இந்த உலகத்தோட எந்த பிரச்சனையை தீர்க்க போறேன்னு யோசிப்பாங்க. நீங்க எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா நீங்க மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும். நீங்க 1 லட்சம் பேரோட ஒரு சின்ன பிரச்சனையை தீர்த்தா நீங்க லட்சாதிபதி. அதுவே 1 கோடி பேரோட பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சா நீங்க கோடீஸ்வரன். பணக்காரர்கள் எப்பவும் ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிற அந்த பெருக்கல் விதியைத்தான் பயன்படுத்துறாங்க. நீங்க உங்க நேரத்தை மட்டும் வித்துட்டு இருந்தா உங்க வருமானத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். ஏன்னா உங்க கிட்ட இருக்கிறது வெறும் 24 மணி நேரம் தான். ஆனா ஒரு பணக்காரன் தன்னோட அறிவையும் உழைப்பையும் ஒரு கட்டமைப்பா மாத்துவான். அந்த கட்டமைப்பு அவன் இல்லாத நேரத்துல கூட லட்சக்கணக்கான மக்களுக்கு சேவையாற்றும். இதைத்தான் லிவரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிறதுக்கு ஒரு முறைதான் கஷ்டப்படுறான், ஆனா அந்த சிலை காலத்துக்கும் அந்த சிற்பியோட பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதே போலத்தான் நீங்க உருவாக்குற ஒரு பிசினஸோ ஒரு முதலீடோ இல்ல ஒரு டிஜிட்டல் சொத்தோ உங்களுக்கு தூக்கத்துல கூட பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறும். நீங்க உங்க திறமையை எவ்வளவு வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கான மதிப்பும் அதிகமாகும். சாணக்கியர் சொல்றாரு, திறமையுள்ள ஒருவனை தேடி செல்வம் ஓடி வரும். அதனால வெறும் பணத்தையே தேடி ஓடிட்டு இருக்காம உங்களை ஒரு தகுதியான மனிதனா மாத்திக்கோங்க. நீங்க ஒரு காந்தமா மாறினா இரும்புகள் உங்களை தேடி வர்றதை தடுக்கவே முடியாது. ஒரு ராஜதந்திரி எப்படி தன்னோட சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு திட்டமிடுவாரோ அதே போல நீங்க உங்க மதிப்பை பெருக்கிறதுக்கு திட்டமிடுங்க. இந்த உலகம் உங்களுக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் அள்ளி கொடுக்க காத்திருக்கு. ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாத்திரமா நீங்க மாறணும். இதுதான் அந்த 2வது மகா ரகசியம். பணக்காரர்களோட 3வது ரகசியம், அவங்க பணத்தை சம்பாதிக்கிற விதத்துல இல்லை, அந்த பணத்தை அவங்க கையாளும் விதத்துல தான் இருக்கு. சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. சம்பாதிப்பதில் இருப்பதை விட சேமிப்பதிலும் அதை சரியாக பயன்படுத்துவதிலும் தான் ஒருவனின் உண்மையான செல்வம் அடங்கி இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா?
ஒருத்தர் 1,00,000 சம்பாதிச்சு 1,10,000 செலவு செஞ்சா அவர் ஏழை. ஆனா 10,000 சம்பாதிச்சு அதுல 2,000 ரூபாய் சேமிக்கிறவர் தான் உண்மையான பணக்காரராகவும் பாதையில் இருக்காரு. செல்வந்தர்கள் எப்பவும் ஆடம்பரத்தை விட அவசியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் அவங்களுக்கு என்ன லாபத்தை தரும்னு யோசிப்பாங்க. சாதாரண மக்கள் மத்தவங்களுக்கு தங்களை காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க. ஆனா பணக்காரர்கள் முதல்ல சொத்துக்களை உருவாக்குவாங்க. அந்த சொத்துக்கள்ல இருந்து வர்ற லாபத்தை வச்சுதான் அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை அமைச்சப்பாங்க. இதைத்தான் தாமதப்படுத்தப்பட்ட திருப்தி அப்படின்னு சொல்றோம். உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை மாதிரி. அந்த விதையை நீங்க இன்னைக்கே சாப்பிட்டுடலாம், செலவு செஞ்சிடலாம். இல்ல அதை மண்ணுல நட்டு ஒரு பெரிய மரமா முதலீடா மாத்தலாம். பணக்காரர்கள் எப்பவும் அந்த விதையை நடுறதுல தான் குறியா இருப்பாங்க. அவங்க பணத்தை ஒரு நுகர்பொருளா பார்க்காம ஒரு கருவியா பார்க்கறாங்க. சாணக்கியர் சொல்றாரு, அளவுக்கு அதிகமான செலவு ஒரு பேரரசையே பிச்சை எடுக்க வைக்கும். அதனால உங்க வருமானத்துல ஒரு பகுதியை உங்களுக்கே தெரியாம ஒரு ஓரமா எடுத்து வைங்க. அந்த பணம் தான் உங்க எதிர்காலத்தோட பாதுகாப்பு அரண். பணம் அப்படிங்கிறது ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மாதிரி. நீங்க அதை சரியா நடத்தினா அது உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும். ஆனா நீங்க அதை தவறா கையாண்டா அது உங்களுக்கே தெரியாம உங்களை விட்டு விலகி ஓடிடும். உங்களோட ஒவ்வொரு செலவையும் ஒரு கணக்கோடு செய்யுங்க. உங்க பணத்தை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா பணம் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க பணத்தோட எஜமானனா மாறணும்னா முதல்ல உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும். இதுதான் அந்த 3வது மகா ரகசியம். உங்கள் செலவுகளை குறையுங்கள், உங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். பணக்காரர்களோட 4வது ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க பணத்தை விட நேரத்தை தான் உலகத்தோட மிக விலை உயர்ந்த பொருளா கருதுறாங்க. சாணக்கியர் ஒரு ஆழமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. தகுதியுள்ளவன் காலத்தை பயன்படுத்துகிறான், தகுதியற்றவன் காலத்தை வேடிக்கை பார்க்கிறான். இந்த உலகத்துல இழந்த பணத்தை திரும்ப சம்பாதிச்சிடலாம், ஆனா இழந்த ஒரு நொடிய கூட யாராலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. சாதாரண மக்கள் எப்பவும் பணத்தை சேமிக்கிறதுக்காக தங்களோட நேரத்தை செலவிடுவாங்க. ஆனா செல்வந்தர்கள் தங்களோட நேரத்தை சேமிக்கிறதுக்காக பணத்தை செலவிடுவாங்க. இதுதான் அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம். ஒரு வாய்ப்பு வரும்போது அதை ஆராய்ஞ்சிட்டு தயங்காம முடிவு எடுக்கிற வேகம் பணக்காரர்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். பல பேர் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சரியான நேரம் வரட்டும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சரியான நேரம்னு ஒண்ணு வரவே வராது. நீங்க எடுக்கிற முடிவும் உங்களோட செயலும் தான் அந்த நேரத்தை சரியானதா மாத்தும். சாணக்கியர் சொல்றாரு, வேகமாக செயல்படுபவனே வெற்றியை சுவைக்கிறான். பணக்காரர்கள் ஒரு தப்பான முடிவை எடுத்தா கூட அதை வேகமா திருத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சாதாரண மக்கள் தோல்விக்கு பயந்துகிட்டே எந்த ஒரு முடிவும் எடுக்காம ஒரே இடத்துல தேங்கி போயிடுவாங்க. நீங்க பணத்தை ஈர்க்கணும்னா முதல்ல உங்க நேரத்தை மதிக்க கத்துக்கணும். உங்களால செய்ய முடியாத வேலையே இல்ல. உங்களோட வளர்ச்சிக்கு தேவையில்லாத வேலையை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க டெலிகேட் கத்துக்கோங்க. உங்களோட அந்த 1 மணி நேரத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கறதை நீங்களே தீர்மானிங்க. அந்த மதிப்புக்கு குறைவான எந்த வேலையையும் நீங்க செய்யாதீங்க. உங்க மூளை எப்பவும் உயர்நிலை சிந்தனையில் இருக்கணும். ஒரு ராஜதந்திரி எப்படி போர்க்களத்துல ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு வெற்றியை தீர்மானிக்குமோ, அதே போல நீங்க பொருளாதார பாதையில் எடுக்கிற வேகமான முடிவுகள் தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்கும். தயக்கத்தை உடைச்சு எறியுங்க. வாய்ப்புகள் கதவை தட்டும் வரை காத்திருக்காதீங்க. நீங்களே போய் அந்த வாய்ப்புகளை தேடுங்க. காலத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து யார் ஒருவன் ஓடுறானோ அவன் கிட்ட செல்வம் தானாவே வந்து சேரும். இதுதான் அந்த 4வது மகா ரகசியம். நாம இப்போ இந்த வீடியோவோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லப்படுற அந்த 5வது ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் கூட்டு வட்டியின் வலிமை. சாணக்கியர் ஒரு மர்மமான உண்மையை சொல்றாரு. ஒரு சின்ன விதைதான் பின்னாடி ஒரு பெரிய ஆலமரமா மாறுது. அந்த விதைக்குள்ள ஒரு காடே ஒளிஞ்சிருக்கு. பணக்காரர்கள் எப்பவும் ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஒரு வருமானத்தை உருவாக்குவாங்க. அந்த வருமானத்திலிருந்து வர்ற லாபத்தை மறுபடியும் முதலீடு செய்வாங்க. அந்த முதலீடு மறுபடியும் ஒரு லாபத்தை உருவாக்கும். இப்படி பணத்தை பெருக்கிற அந்த சுழற்சி முறையைத்தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சாதாரண மக்கள் எப்பவும் தங்களோட உழைப்பை நம்பி மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா செல்வந்தர்கள் தங்களோட பணத்தை ஒரு உழைப்பாளியா மாத்தி வேலைக்கு அனுப்புவாங்க. நீங்க ஒரு ரூபாயை இன்னைக்கு சேமிக்கிறீங்கன்னா அது நாளைக்கு 2 ரூபாயா மாறும். அந்த 2 ரூபாய் 4 ரூபாயா மாறும். ஒரு கட்டத்துல அந்த பணம் அசுர வேகத்துல வளர ஆரம்பிக்கும். இதுக்கு உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு சிற்பி எப்படி ஒரு பாறையை செதுக்கும் போது ஆரம்பத்துல எந்த மாற்றமும் தெரியாதோ, ஆனா கடைசியில ஒரு அழகான சிலையாகுமோ, அதே போலத்தான் உங்களோட முதலீடும். ஆரம்பத்துல சின்னதா தெரிஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு பெரிய செல்வ சக்கரமா மாறும். சாணக்கியர் சொல்றாரு, சிறிய துளிகள் தான் ஒரு பெரிய கடலை உருவாக்குகிறது. நீங்க ஒரு சின்ன தொகையை இன்னைக்கு சரியான இடத்துல முதலீடு செஞ்சா அது உங்களோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா மாறும். பணக்காரர்கள் எப்பவும் அந்த பணத்தோட நேர மதிப்பை புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஒருபோதும் முதலீடு செய்யறதை நிறுத்த மாட்டாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க பணம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கலன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு சின்ன தொகையை ஒரு மேஜிக் போல மாத்துற அந்த வித்தை தான் இந்த கூட்டு வட்டி. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா இனி நீங்க பணத்துக்காக அலைய வேண்டிய அவசியமே இல்லை. பணம் உங்களை தேடி வரும், உங்ககிட்டயே தங்கும், அது பல மடங்கா பெருகும்.
ஒரு ராஜதந்திரி எப்படி தன்னோட செல்வாக்கை மெல்ல மெல்ல ஒரு சாம்ராஜ்யமா மாத்துறாரோ, அதே போல நீங்க உங்க செல்வத்தை ஒரு மகா சமுத்திரமா மாத்துங்க. இதுதான் பணக்காரர்கள் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத அந்த 5வது மகா ரகசியம். பணக்காரர்களோட 6வது ரகசியம் என்ன தெரியுமா? அவங்க எப்பவும் பாதுகாப்பான பாதையில பயணிக்க மாட்டாங்க. சாணக்கியர் ஒரு அதிரடியான உண்மையை சொல்றாரு. ஆழம் தெரியாத கடலில் இறங்க துணிந்தவன் மட்டுமே முத்தெடுக்க முடியும். கரையிலேயே அமர்ந்திருப்பவன் கடல் அலைகளை மட்டுமே வேடிக்கை பார்ப்பான். இந்த உலகத்துல 90% மக்கள் பயத்தோட பிடியில சிக்கியிருக்கிறாங்க. பணம் போயிடுமோ, தோத்து போயிடுவோமோங்கிற அந்த ஒரு பயம்தான் அவங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடக்கி வைக்குது. ஆனா ஒரு உண்மையான செல்வந்தன் ஒருபோதும் பயத்துக்கு அடிமையாக மாட்டான். அவன் கிட்ட இருக்கிறது அறிவார்ந்த துணிச்சல். அவங்க ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அதோட சாதக பாதகங்களை மிக தெளிவா ஆராய்வாங்க. ஒருவேளை அதுல தோல்வி கிடைச்சா கூட அந்த தோல்வியில இருந்து கிடைக்கிற பாடம் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு அவங்க நம்புறாங்க. பணக்காரர்கள் எப்பவும் மாற்றங்களை ஒரு வாய்ப்பா தான் பார்ப்பாங்க. உலகம் மாறும்போது அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி தங்களையும் மாத்திக்கிற அந்த பக்குவம் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு பழைய தொழில்நுட்பத்தையோ இல்ல ஒரு பழைய வியாபார முறையையோ அவங்க புடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுமையை புகுத்துறது தான் அவங்களோட வெற்றியோட ரகசியம். சாணக்கியர் சொல்றாரு, புத்திசாலி எப்பவும் காலத்தின் தேவையை முன்கூட்டியே அறிவான். நீங்க ஒரு காந்தமா மாறணும்னா உங்களுக்குள்ள அந்த தேடல் பார்வை இருக்கணும். மத்தவங்க பயந்து ஓடுற ஒரு இடத்துல நீங்க ஒரு வாய்ப்பை பார்க்க கத்துக்கணும். பணக்காரர்கள் ஒருபோதும் பிரச்சனைகளை தவிர்ப்பது இல்லை. அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது மூலமா தான் தங்களோட சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. ஒரு வைரத்தை எப்படி பட்டை தீட்ட தீட்ட அதோட ஒளி அதிகமாகுமோ, அதே போல நீங்க சவால்களை சந்திக்க சந்திக்கத்தான் உங்களோட பண ஈர்ப்பு விசை அதிகமாகும். தோல்விங்கிறது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம்ங்கிறதை ஆழமா மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட அந்த துணிச்சல் தான் உங்களை ஒரு சாதாரண உழைப்பாளியிலிருந்து ஒரு சாதனையாளனா மாற்றப் போகுது. நீங்க எடுக்க போற அந்த ஒரு துணிச்சலான முடிவு தான் உங்க தலைமுறையோட தலைவிதியையே மாற்றப் போகுது. பயத்தை உடைச்சு எறியுங்க, புதிய வாய்ப்புகளை கட்டி தழுவுங்க. இதுதான் அந்த 6வது மகா ரகசியம். வீடியோவோட இறுதி பகுதிக்கு நாம வந்திருக்கோம். இதுதான் எல்லா ரகசியங்களையும் விட மேலானது. பணக்காரர்களோட அந்த 7வது ரகசியம் பகிர்ந்தளிக்கும் பண்பு. சாணக்கியர் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்றாரு. ஒரு கிணற்றில் இருக்கும் நீரை இறைக்க இறைக்கத்தான் புதிய ஊற்று சுரக்கும். தேங்கி நிற்கும் நீர் ஒருபோதும் குடிப்பதற்கு பயன்படாது. பணக்காரர்கள் எப்பவும் பணத்தை ஒரு ஓட்டம் அப்படிங்கறதான் நினைக்கிறாங்க. நீங்க பணத்தை மட்டும் பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா அங்க புதுசா பணம் வர்றதுக்கான வழி அடைஞ்சு போயிடும். ஆனா நீங்க அந்த பணத்தை சரியான இடத்துல தர்மம் செஞ்சாலோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தினாலோ அந்த பணத்தோட வேகம் பல மடங்கு அதிகமாகும். இது ஏதோ ஒரு சாதாரண உதவி மட்டும் கிடையாது. இது ஒரு ஆன்மீக முதலீடு. நீங்க மத்தவங்களோட வாழ்க்கையை உயர்த்தும் போது இந்த உலகம் உங்களோட வாழ்க்கையை உயர்த்த தானாவே வழி செய்யும். பணக்காரர்கள் எப்பவும் தங்களோட வருமானத்துல ஒரு பகுதியை சமுதாயத்துக்காக செலவிடுறாங்க. அவங்க கொடுக்க கொடுக்க அவங்களோட தகுதி உயருது. அந்த தகுதி தான் இன்னும் அதிகமான செல்வத்தை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்க மனசுக்குள்ள ஒரு தாராளமான எண்ணம் இருக்கணும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குன்னு நீங்க நினைக்கும் போதே நீங்க ஒரு அபரிமிதமான நிலைக்கு போயிடுறீங்க. இந்த 7 ரகசியங்களும் உங்களை ஒரு சாதாரண மனிதன்ல இருந்து ஒரு மகா செல்வந்தனா மாற்ற போகுது. ஆனா இது எல்லாமே உங்க செயல்ல தான் இருக்கு. ஒரு ராஜதந்திரி எப்படி தன்னோட திட்டங்களை ரகசியமா வச்சுக்கிட்டு அதோட பலனை மட்டும் உலகத்துக்கு காட்டுவாரோ, அதே போல நீங்க இந்த 7 பழக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ரகசியமா கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்களோட வளர்ச்சி இந்த உலகத்துக்கே ஒரு உதாரணமா இருக்கணும். இனி வறுமை அப்படிங்கிறது உங்க நிழல்ல கூட இருக்கக்கூடாது. நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாறுற அந்த பயணம் இப்பவே தொடங்கிடுச்சு.